Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? Chapter 4 CBSE Class 10 அதில் 4.2 exercise நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த 4.2 exerciseல லாஸ்ட் sum நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது 6th sum. So a cottage industry produces a certain number of pottery articles in a day. It was observed on a particular day that the cost of production of each article was 3 more than twice the number of articles produced on that day. The total cost of production on that day was 90. Find the number of articles produced and cost of each article. இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ல எது கேட்டிருக்காங்களோ அதை நம்ம அன்னோன்னு எடுத்துக்கிறது பெஸ்ட். இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல் ப்ரொடியூஸ்டை தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம், எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இதில் இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The cost of production of each article was 3 more than twice the number of articles produced. So 3 more than அப்படின்னா இங்கே என்ன வரணும், ப்ளஸ் வரணும். ஓகே, ஸோ 3 ப்ளஸ் twice the number of articles, twice என்ன வரணும், 2 வரணும். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நம்ம என்னென்னு எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ எப்படி வரும், 3 ப்ளஸ் 2x is equal to cost of production each article. Cost of production on that day எவ்வளோ கொடுத்துருக்காங்க, it is given as 90 இல்லையா. ஸோ அப்போ cost of production is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 3 more than, ரைட்டா நான் எழுதிக்கிறேன் அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ 3 more than twice its number of articles produced. Okay, twice the number of articles produced. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி கிவன் as 90. ஓகே, ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 3 more than அப்படின்னா 3 ப்ளஸ் twice its number of articles, twice its number of articlesன்றது 2x இல்லையா, ரைட். இது எப்போ 90 வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸை மல்டிப்ளை பண்ணா. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இது வந்து 3 more than twice the number of articles into காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது அன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ, எக்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இந்த எக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். ஏன் சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்டிகல் செய்கிறதுக்கு, ஓகே இந்த பாட்ரி எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு ஆர்டிகல் செய்கிறதுக்கு ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் ஆகும் இல்லையா. ஒரு ஆர்டிகல் செய்கிறது காஸ்ட் எவ்வளோன்னு வச்சுப்போம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupeesனு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. இந்த 100 rupees ஒரு ஆர்டிகல் செய்கிறதுக்கு. அப்போ அன்னைக்கு நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இதே மாதிரி பார்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய செய்வாங்கல்ல, ஸோ அதுதான் நமக்கு எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் இன்டூ 100 rupees தான் அவங்களுக்கு என்னது, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அன்னைக்கு. அப்போது நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸையும் இந்த இதையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணாதான் ஆக்சுவலி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒரு ஈக்குவேஷன், 3x ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 90 வரணும், பட் இந்த 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு கோ வித் 180, 90 into 2 மல்டிப்ளை பண்ணால் 180 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு 3 வரணும். ஸோ 15 into 12 ட்ரை பண்ணி பாருங்கள். 15 into 12 நமக்கு வந்து 180 வரும். ஸோ நமக்கு வந்து ப்ளஸ் 3 வரணும். அப்போது கிரேட்டர் நம்பர் பக்கத்தில் ப்ளஸ், இது மைனஸ். நான் ஏற்கனவே ஷார்ட்கட் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இதோட கோஎஃபிஷியன்ட்டை எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிற இதை மட்டும் எடுக்கணும், 2xஐ மட்டும் எடுக்கணும். இதையும் 2x எடுக்கலாம். இந்த 15/2x டிவைட் பண்ண முடியாது, பட் இதையும் இது டிவைட் பண்ணால் 6 கிடைக்கும். இது எப்படி எழுதணும் அப்படின்னா 2x + 15. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற டினாமினேட்டர் தென் நியூமரேட்டர், அடுத்தது டினாமினேட்டர் நியூமரேட்டர். சார் இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் தான், பட் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணி பார்த்தாலும் கடைசியில் இதுதான் வரும். இதை ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ யூ வில் கெட் x - 15/2 கிடைக்கும். இது வந்து x - 6 0 பண்ணும்போது x = 6 கிடைக்கும். பட் நெகட்டிவில் வர்றதுனால நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நெகட்டிவில் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இட் இஸ் ரிஜெக்டட், -15/2 ரிஜெக்டட். ஸோ யூ கேன் அக்செப்ட் ஒன்லி நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் அப்போ எவ்வளோனா 6. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் 6.
அப்போ காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் அப்படின்றது அதையும் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் அப்படின்றது என்ன வரும் நமக்கு அன்னைக்கு 3 + 2x இல்லையா? ஸோ 3 + 2x. ஸோ 3 + 2 × 6. ஸோ இது 15. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் ₹15. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் தட் டே இஸ் 6. இதுதான். ஓகே. ஸோ அடுத்து நம்ம 4.3 எக்ஸசைஸ் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.